விஜய் அவரு இப்ப வரைக்குமே முதல்வர் ஆகுறதுல பல சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில திமுக, அதிமுக ஒன்னா சேர போறாங்க, அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வர போறாங்கன்னு செய்திகள் பரவன எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க தாவேக ஆட்சி அமைக்க எப்பவும் இடையூறே தரமாட்டோம், அரசியலமைப்பு சிக்கலை ஏற்படுத்தவும் மாட்டோம், இன்னொரு சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நாங்க ரெடியா இல்ல, ஏன்னா உடனே தேர்தல் வைக்கிறதும் சரி இருக்காது. தாவேகா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க மகளிருக்கு 2500 தரோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அது எல்லாமே சாத்தியமற்ற ஒரு விஷயம். அதனால திமுக கொண்டு வந்த 1000 ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடருங்க, பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை தடையின்றி தொடருங்க, இது எல்லாமே தொடர்ந்து பண்ணுங்க, இது எதையுமே நிறுத்தாதீங்க. மகளிர் அந்த 1000 ரூபாய் உரிமை தொகைக்காக ரொம்பவே காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உரிமை தொகை அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அந்த 1000 தடையின்றி கொடுங்க அப்படின்னு முதல் முறையா இதுவரைக்கும் தாவேகாவை பத்தி எப்பவுமே அவங்க பேசினதே கிடையாது. முதல் முறையா இந்த விஷயத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறது எல்லார்கிட்டயுமே வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை நிறுத்தாம கொடுங்க, நீங்க 2500 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் சாத்தியமற்றது, அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. விஜய் அவர் இப்ப முதலமைச்சர் பதவி ஏற்க நிறைய சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா அவருக்கு இன்னும் 6 சீட்டுகள் தேவைப்படுது. இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றும் முதலமைச்சர் பதவியில அமர முடியலையே அப்படின்னு ரசிகர்களும் ரொம்ப வேதனையோட இருக்காங்க. நேற்று இருந்த திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி போட போறாங்கன்னு செய்திகள் வந்ததை தொடர்ந்து எல்லாருமே ரொம்ப பயந்தே போயிட்டாங்க. மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த செய்தியை இப்ப வெளியிடலனா விஜய் அவருக்கு இனி முதல்வர் சீட்டே கிடைக்காதாங்கிற பயத்துல ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருப்பாங்க. விஜய் அவரு இப்ப திமுக கிட்ட இருந்துதான் ஒவ்வொரு ஆதரவு, அதாவது கூட்டணி கட்சிகளையும் பிரிச்சு அவர் ஆட்சி அமைக்க பல முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே போல திமுக அரசும் இந்த 5 வருஷம் நீங்க ஆட்சிய கொண்டு போங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, இன்னொரு தேர்தலுக்கு நாங்க விரும்பவே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. இவ்வளவு நாளா அவங்க மக்களுக்கு செய்த எல்லா நலனும் சீக்கிரமா அவங்களுக்கு தொடரணும், சீக்கிரமா நீங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை தயவு செஞ்சு மகளிர் கிட்ட இருந்து பிரிக்காதீங்க அப்படிங்கறத முதலமைச்சர் வேண்டுகோளா வச்சிருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.